சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னவரின் எண்ணங்கள் உன்னை சுற்றியே இருக்கிறது. அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் என்று நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். அன்பு என்பது உண்மையாகத்தானே இருக்கிறது. பின்பு ஏன் இந்த தடுமாற்றம் என்று தடுமாறி இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் குழப்பத்திற்கான பதிலை நான் சொல்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் குழப்பத்திற்கான பதிலை நான் இப்பொழுது சொல்கிறேன், கவனமாக கேள். நம்மை யார்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்று சில நேரங்களில் உனக்கான சகிப்புத்தன்மை வருகிறது அல்லவா? உனக்கான விஷயங்களை நீ நேர்மையாகத்தான் செய்து வருகிறாய். அப்படி இருக்கும் பொழுது பின் ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய்? சில நேரங்களில் சிலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதில் நம் மீது தவறு ஒன்றும் இல்லை. உனக்கு பிடித்தமானவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று உனக்கு வருத்தங்களும் இருக்கலாம். அந்த வருத்தங்களுக்கெல்லாம் நாம் முடிவு கட்டப் போகிறேன். நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னவரை சந்திக்க வாய்ப்புள்ளது. அதாவது உன்னவரை சந்திக்க வாய்ப்பது என் பொறுப்பு. நீ உன்னுடைய எண்ண ஓட்டத்தை மட்டும் மறந்து விடாதே. சந்திப்பது போலும் உனக்கு தோன்றுகின்றதே, அப்பா இது என்ன குழப்பம் என்று நீ கேட்கிறாய். உன் குழப்பம் விரைவில் நல்ல பதிலைத்தான் உனக்கு தருகிறது. எத்தனை துன்பங்கள் உன்னை சுற்றி தொடர்ந்து வந்தாலும் அத்தனையும் நான் உனக்காக விரட்டி அடிப்பேன். நீ இதைத்தான் என்னிடம் வேண்டுமென்று அடம் பிடித்தாய் அல்லவா? அதைத்தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. அவருடைய எண்ணங்களும் ஆசைகளும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய் என்று அவரும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறார். நீ நினைக்கிறாய் அவர் நம் மீது பாசம் இல்லாமல் இப்படி இருக்கிறாரே என்று. அதுதான் இல்லை. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நீ நன்றாக புரிந்து கொள். நம்மிடம் இருக்கும் பொழுது அவர் உண்மையாகத்தானே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது விலகி சென்றால் என்ன, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? உன்னுடைய எண்ணங்களே இல்லாமல் இருக்க முடியுமா? உன் அன்பு உண்மையானதாக இருக்கிறது. அந்த அன்பே அவரை ஏமாற்றும் எண்ணம் இல்லை. ஆனால் அவருடைய சூழ்நிலை அப்படி அமைந்துவிட்டது. அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாக கொண்டு வரப்போகிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உன்னை வந்து சந்தித்தே தீருவார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வார்த்தைகளில் இருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன். என் குழந்தைகள் பாடுபடுவதை எப்பொழுதும் பார்த்து அமைதியாக இருக்க மாட்டேன். ஓம் சாய்ராம். நன்றி.